பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாதம் போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்து எனை ஆட்கொண்டு, உள்ளே புகுந்த விச்சை மால் அமுதம் பெரும் கடலே, மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, இரண்டும் இல் இத்தனியனேற்கே அப்படின்னு பாடுறார். போதுக்கு ஆக்கி அப்படின்னா மலருக்கு உரியதாக ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற அப்படின்னா ஐம்பொறிகளும் நுகரும்படி, விச்சை அப்படின்னா வியக்கத்தக்க வித்தை அப்படிங்கிறார். அதாவது சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி அப்படின்னா என்ன? என்னுடைய நினைவெல்லாம் உனக்கே உரியதாக ஆக்கி கொண்டாய். நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போக்குக்கு ஆக்கி, நாய் மாதிரி இருக்கிற என்னுடைய இரண்டு கண்களையும் உன் திருவடி மலர்களுக்கே உரிமையாக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, என்னுடைய வணக்கம், என்னுடைய போற்றுதல், புகழ் அவற்றையும் என்ன பண்ண? உன் திருவடி மலருக்கே ஆக்கி, உன் மணி வார்த்தைக்கு வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, நான் பாடும் பொருள் புகழ் எல்லாம் என்னாச்சு? அதுவும் உனக்கே ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு, என்னுடைய ஐம்புலன்களும் உன்னையே அனுபவிக்கணும், உன்னையே அனுபவித்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வலிய வந்து என்னை ஆளாக ஆட்கொண்டாய். வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே, நீ எனக்கு உள்ளே புகுந்துக்கிட்ட, அது ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்குது. நீ எப்படிப்பட்டவன்? விரும்பத்தக்க அமுத கடலே. அடுத்தது யார்? மலை அப்படிங்கிறார். மலையே அப்படிங்கிறார். அப்புறம் என்னது? உன்னை எனக்கு நீ தந்துட்ட, உன்னை தந்தனை, எனக்கா நீ உன்னை தந்துட்ட. நீ எப்படிப்பட்டவன்? செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, உன்னுடைய உடம்பு முழுக்க பார்க்குற செந்தாமரை காடாக இருக்க, அப்படிப்பட்டவனே. தனிச்சுடரே அப்படிங்கிறார். தனியான சுயமாக எரியும் சுடரே, விளக்கே, ஒளியே, பேரொளியே அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டும் இல்லை தனியனர்க்கே, நீ எனக்குள்ளே வந்து என்னையே ஆட்கொண்டாயே. அப்போ நான் எப்படிப்பட்டவன்? இவ்வளோ நேரம் உன்னை எப்படிப்பட்டவன் நான் அழகாக டிஸ்கிரைப் பண்ணேன். நான் எப்படிப்பட்டவன்னா ரெண்டுமே இல்லாதவன். இரண்டும் இல் இத்தனியனேற்கே அப்படின்னா ரெண்டுமே என்கிட்ட இல்லை. எந்த ரெண்டும் இல்லை? உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டறிவு வேணும், அனுபவம் வேணும், அதுவும் எனக்கு இல்லை. இல்லைன்னா நூல் அறிவு வேணும், அதுவும் எனக்கு இல்லை. ரெண்டு அறிவும் இல்லாதவனை நீ வந்து ஆட்கொண்டாயே அப்படின்னு சந்தோஷமாக பாடி பரவசப்படுறார். தன்னுடைய மனசுக்கு அதை சுட்டி காட்டுறார். அவர் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி, எதுவும் தெரியாத எனக்கு இப்படி பேரருளை பொழிந்திருக்கிறாரே அப்படின்னு. சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னையே என்னோட ஐம்பொறிகளும் நினைக்கிற மாதிரி நீ பண்ணிட்ட, அப்புறம் நீ என்ன செய்கிற அப்படின்னா, என்னுடைய இந்த உலகத்துக்கு நடக்கிற நிறைய விஷயங்களை ஐம்பொறிகள் அப்படியே அதை நோக்கி தானே ஐம்புலன்களும் போகும், அதற்கான சாதனங்கள் தானே. ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்னா மனோநாசம் செய்து விட்டாய். இந்த வெளியிலெல்லாம் போய் பண்ணுற மாதிரி இருக்கிற மனசை நாசம் செய்துவிட்டு நீ எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்க. அது என்ன தெரியுமா? ஞான யோகம். ஞான யோகம் நீ காமிச்சதுனால தான் என்னுடைய அகக்கரணங்களும் புறக்கரணங்களும் இறை வழிபாட்டுக்கே பயன்படுது. இதை என்னால் உணர முடியுது அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை பாடுறார் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். எப்படி அந்த ஐம்பொறிகள் அந்த ஐம்புலன்கள் பயன்படுதுங்கிறத நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கண்கள் விக்கிரகம் இருக்குது இல்லையா, நடராஜர் ஆனந்த நடனம் ஆடுறார் இல்லையா, உன்னையே பார்த்துட்ருக்கு, உன்னையே கவனிச்சிட்ருக்கு, விக்கிரக மூர்த்தியே என்னுடைய கண்கள் பார்க்குது. அப்புறம் காதுகள் என்ன செய்யுது? உன்னை பற்றிய பாடல்கள் ஒலிக்குது, உன் நாமங்கள் ஒலிக்குது, அப்புறம் மணி அடிக்குது, ஓசை கேட்குது.
இது எல்லாமே உனக்கான ஓசை. அதையும் என்னுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அப்போ என்னோடய மூக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்காக வச்சிருக்கிற நறுமணம், ஊதுபத்தி, திருநீர், பூக்கள் இதெல்லாம் உனக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நறுமணத்தை கொடுக்குது. அதை தான் என்னுடைய நாசி நுகர்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உனக்கு நைவேத்தியம் படைக்கிறாங்க. படைத்த பிறகு அதோட பிரசாதத்தை என்னுடைய நாக்கு சுவைக்கிறது. அதனால் அதுவும் இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் என்ன செய்கிறாங்க, உன்னுடைய திருவடியிலேருந்து மலர் எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பூஜையெல்லாம் பண்ணும்போது உன்னுடைய மேனியில் போட்டிருந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க, என்னோட கழுத்தில் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, உனக்கும் எனக்குமான ஸ்பரிசமும் எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குது. உன்னுடைய உடம்பில் இருந்த உன் திருமேனியில் அவ்வளோ நேரம் வீற்றிருந்த அந்த மாலை என்னோட கழுத்துக்கு வர்றதுனால நான் ஸ்பரிசத்தின் மூலமாகவும் உன்னோட நான் கனெக்ட் ஆகிறேன். அப்போ ஐம்பொறிகளுக்கும் சேர்ந்து ஐம்புலன்களுடையும் சந்தோஷப்படுத்துது. எப்படி அப்படின்னா, இறை வழிபாட்டிலேயே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டுறார். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கும்போது கையால் ஆகாதவங்கிறார். ஒன்றுமே இல்லை, நான் எதுக்குமே நான் எம் ஃபிட் ஃபார் நத்திங், ஆனால் எனக்கு நீ இப்படி அருளினாயே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறார். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இறைவன் மட்டும் செந்தாமரை காடு இல்லை, அவருடைய பாதி யார் இருக்கா, அவருடைய பாதி உமையாள். அந்த உமையாளையும் அம்பிகையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகா பத்மா வி சம்ஸ்தா அப்படின்னு பாடுவாங்க. அதாவது தாமரை புஷ்பங்கள் செறிந்த விரிந்த காட்டில் இருப்பவள் அப்படின்னு அம்பாளை பாடுவாங்க. அம்பாள் ஸ்துதி பாடும்போது, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, நீ மகா பத்மா வி சம்ஸ்தா, தாமரை அப்படின்னா தாமரை பூக்கள் நெறிஞ்சு இருக்கும் காடு, விரிந்த காடு, அதனுள் இருப்பவள் அப்படின்னு உமாதேவியை புகழ்ந்து பாடுவார்கள். அப்போ அந்த திருமேனி யார், இங்கே மாணிக்க வாசகர் சிவபெருமானை செந்தாமரை திருமேனி காடுங்கிறார். அந்த காட்டில் பாதி யார் இருக்கா, உமாதேவி. அதனால தான் உமையால் பாடும் பொழுதும் அந்த ஸ்தோத்திரங்களிலெல்லாம் அந்த ஸ்துதியிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு வரி வரும். அப்போ அதுக்கும் இது ஈக்குவலாக இருக்குது, அதுலேயும் அந்த கருத்தும் இங்கே ஃபிட்டின் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறார். உன்னுடைய மேனி முழுக்க அவ்வளோ அழகாக செந்தாமரை காடு மாதிரி இருக்குது, மெளிர்கிறாய். அதனால் என்னுடைய எல்லா விதமான கருவி கரணங்களையும் பக்த சேவையிலேயே நான் பயன்படுத்திட்டு வரேன், அதுதான் நல்லதுன்னு சுட்டறுத்தல். இதுதான் சுட்டறுத்தல், இதற்கு பேர் தான் வைராகியம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வைராகியம் அப்படின்னா, உலகத்தில் கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சிவபெருமானே அப்படின்னு உணர்த்துறார்ல இறைவன் தன் கருணையால், இதுதான் வைராகியம், இதுதான் சுட்டறுத்தல் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சித்பவானந்தர். தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறார், எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஐம்புலன்களுக்கு நீ சந்தோஷம் தந்த அதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னை தனிச்சுடர் அப்படின்னு சொல்கிறாரே, இந்த தனிச்சுடருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். சுடர்னா விளக்கு எரியும் போது என்ன செய்யும், அதுக்கு திரி வேணும், எண்ணெய் வேணும், அப்படி இருந்தால் தான் அந்த சுடர் எரியும். சுடர் திரியை பற்றி நிற்குது, அதனால் அது கதிர்ச்சுடர் அப்படிங்கிறார். சூரியன் சந்திரன் ரெண்டும் என்ன பண்ணும், கோள்களை பற்றி நிற்குது, அதனால் கோள்களை பற்றி நிற்கிற அது சுடர். இல்லைன்னா அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றார். ஆனால் இறைவன் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்காரோ, இல்லை. நீ யார் அப்படின்னா, நீ யாரையும் சாராது ஒன்றினையும் சார்ந்து நிற்காது தனி சுடராக நீ ஒளிர்ற, பேரொளியாக நீ நிற்கிற, நீ சுயஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற சுடர், இந்த விளக்கு கிட்டக்க போனால் கையை வச்சா சுட்டுடும். அவர் சூரியனும் சுட்டுடுவார், அவரும் நம்மளை கிட்டக்க போனால் வெயில் அப்படியே சுட்டு எரிச்சிடும். ஆனால் நீ அப்படிப்பட்டவனா இல்லையே, அழகாக உன் உடம்பு முழுக்க தாமரை காடாக வைத்திருக்கிற மேனி தனிச்சுடர், நீ ரொம்ப அழகாகவும் ஒளியாகவும் இருப்ப, ஆனால் நீ சுடாத சுடர் அப்படின்னு இவர் எடுத்து காட்டுறார். இறைவன் கிட்டக்க போக போக நமக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப அழகாக பேர் அனுபவமாக
பேரானந்தமாக தான் இருக்கும், சுடாது. இது ஒரு சுடாத இருக்கிற ஒளிச்சுடர் அப்படின்னு இவர் ஒரு பாயிண்ட் எடுத்து காமிக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றுமே தெரியாதவன் தானே, உன்னை தந்தனை, நீ அவ்வளோ அழகாக உன்னையே நீ எனக்கு தந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டும் கேட்டான் அப்படின்னு சொல்கிறார். சில தாய்மார்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் விவரம் தெரியாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணுறது, அவன் ஒரு ரெண்டும் கேட்டான் அப்படின்னா அவனுக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி தானே நான் ஒரு ரெண்டும் கேட்டானா இருக்கேன், எனக்கு போய் நீ இவ்வளோ அழகாக கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு கருத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவனை இவர் வந்து 3 விஷயத்தில் கம்பேர் பண்ணி பாடுறார் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ வந்து அமுத கடல் அப்படின்னு சொன்னார்ல, அந்த கடல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்குரியது. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ உன்னை வந்து நான் என்ன நினைக்கிறேன், நெய்தல் நிலமாக நான் நினைக்கிறேன், அமுதக்கடல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், உன்னை மலைன்னு சொல்கிறேன். மலை எதற்கானது, குறிஞ்சிக்கானது. குறிஞ்சி நிலம் தானே மலையை சார்ந்த இடங்களும். அதனால் கடல்னு சொல்லி நெய்தலையும் மலைன்னு சொல்லி குறிஞ்சியையும், அப்புறம் நான் நினச்சி பார்த்து 3வது என்ன சொல்கிறேன், செந்தாமரை காடுங்கிறேன். காடும் காடு சேர்ந்த இடமும் எது, மருதம். ஒரே வரியில் இவர் நெய்தல் குறிஞ்சி மருதம் 3ஐயும் இவர் நினச்சிட்டாரே, இது எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சிலாகிக்கிறார் தண்டபாணி தேசிகர். செந்தாமரை காடுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த 3ஐயும் காமிச்சிட்டார் அப்படின்னு இவர் வந்து சிலாகிக்கிறார். அப்புறம் மால் அப்படி விருப்பம் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, மால் அமுத பெருங்கடல்னா இதை தவிர வேறு எதுலேயும் என் சிந்தனை போகலை, உன்னை மட்டுமே விரும்புகிறேன், அப்படிப்பட்ட கடல் நீ அப்படின்னு சொல்கிறார். இவர் அவ்வளோ அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால் ஐம்புலன்களுக்கும் ஆற தந்தனை, எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி. மனசு மட்டும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஐம்புலன்களும் தடுமாறிடும். நீ அதுக்கும் அழகாக வழி பண்ணி உன்னையே சிந்தித்திருக்குமாறு நீ செய்தாய் அப்படின்னு சிலாகிக்கிறார் தண்டபாணி தேசிகர். ஆசா ஞான சம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்தனைன்னா வழிபாடு, மணி வார்த்தைன்னு சொல்கிறாரு. மணி வார்த்தையாக சொன்னதுனால தான், அழகிய வார்த்தைகளாக இருந்ததுனால தான் சிவபெருமானே இவரை மணிவாசகர்னு சொன்னார் அப்படிங்கிறார். நீ வந்து என்னை ஆட்கொண்டா இல்லை, அது ஒரே வித்தையாக இருக்கே அப்படிங்கிறார். ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை பிரிஞ்சு போகும்போது எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, நீ உள்ளுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு இன்பமாக இருக்குது. ரெண்டும் மாறி மாறி தானே வருது. இப்போ திருவாசகம் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு அப்படி தான் வருது. என்னை ஆட்கொண்டாங்கிறாரு, என்னை விட்டுட்டு போயிட்டேங்கிறாரு. அந்த ஆட்கொண்ட இறை அனுபவமும் விட்டு போயிட்டேங்கிற ஏக்கமும் மாறி மாறி வருது. அப்போ இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி வருது. அதனால தான் இவர் வந்து ரெண்டும் கெட்டான்னு சொல்லியிருக்காரு. நீ உன்னை நினைக்கிறேன், நீ அந்த திருவடி தீட்சையை கொடுத்த அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அப்படியே பரமானந்தமாக இருக்குது. ஐயோ நீ என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கும்போது எனக்கு அது பெரிய துன்பமாக இருக்குது. அப்போ ரெண்டும் கெட்டானா இருக்கிற எனக்கு நீ இப்படி அருளினாயே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இவர் ஆசா ஞான சம்பந்தம் ஐயா சொல்கிறார். இவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிந்தனையை ஆரம்பிச்சிட்ட, சிந்தனையில் நீ வந்து நீ என்னை உள்ளே வந்த அப்படின்னு சொல்கிறது சிந்தனை, அதுதான் முதல் நிலை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உள்ளே புகுந்து மால் அமுத பெருங்கடலேங்கிறார். உள்ளே புகுந்துட்ட, அதுதான் 2வது நிலை அப்படிங்கிறார். மலையே உன்னை தந்தனை, உன்னையே நீ எனக்கு தந்துட்ட. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது எனக்கு நடந்தது, அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஒன்றை எனக்கு தந்துட்ட, இதுதான் 3rd ஸ்டேஜ், 3வது நிலைன்னு சொல்கிறார். தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன், என்னடா இவன் நம்மளையே நினைக்கணுமேனு நீ என்ன பண்ண, எனக்கு நிறைய வழிகள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ட, ஐம்பொறிகளும் உன்னையே நோக்கி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீ க்ரியேட் பண்ணிட்ட. அப்போ நான் வந்து உன்னையே அழகாக குரு வடிவாக உன்னை நான் நினச்சி உன்னையே கும்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் முதல் நிலை விளக்கம். அழகாக நீ தட்சிணாமூர்த்தியாக வந்து எனக்கு குருவாக வந்த, அப்போ உன்னையே நினைக்கிற மாதிரி பண்ணது தான் முதல். அப்புறம் என்னுடைய ஐம்பொறிகள் புலன்கள் இதெல்லாம் உன்னுடைய சைடே கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் உன்னை பார்க்குறேன், நீ வந்து அழகாக எனக்குள்ளே வந்து பூந்துட்டியே,
இது 2வது ஸ்டேஜ். இப்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை எனக்குள்ளே பூந்துட்டேன்னா நான் ரொம்ப சின்னவன் தானே, அப்போ எனக்குள்ளே நீ பூந்துட்டேன்னா நீ ரொம்ப என்னை விட சின்னவனோ, அப்படி ஒரு சான்ஸ் இருக்குல்ல யோசிச்சு பார்த்தா. அப்போ நீ என்னை விட சின்னவனா, என்னோட சின்ன உடம்புக்குள்ளே வந்து பூந்துட்ட அப்படின்னா, இல்லை 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 அப்படி நம்ம அவரை சின்னவன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாணிக்க வாசக பெருந்தகை அவன் கடல் போல பெரியவன், ஆழமானவன், அகலமானவன், பறந்து விரிந்திருப்பவன் அப்படிங்கிறதுனால தான் கடலை சொன்னார். அது மட்டும் இல்லை, உயரமானவன் அப்படிங்கிறதுக்கு தான் மலையை சொன்னார். அது ரெண்டும் இல்லாமல் அது எப்படிப்பட்டவர்னு அப்படியே திக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே திக்காக இருக்குது ஃபாரஸ்ட்டு. ஒரு சாதாரண ஃபாரஸ்ட் இல்லை, செந்தாமரை காடு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அந்த 3ஐயும், என் உடம்பு மனசு எல்லாம் சின்னது, இதுக்குள்ளே நீ வந்தாலும் எவ்வளோ பெரியவன், ஏன் இந்த உடம்புக்குள்ளே உன்னால் அப்போ எப்படி வர முடிஞ்சுது, நீ பெரிய காடாயிற்றே, நீ பெரிய கடல் ஆயிற்றே, நீ உயரமான மலை ஆயிற்றேன்னா கருணையினால் நீ வந்த. நீ வந்து அது மட்டும் இல்லை, நீ அணுவிற்கும் அணுவாட ரொம்ப சின்னவனாகவும் நீ இருப்பல்ல, அப்படி நீ வந்து என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் ஏறி ஏறி இறங்கும் கடல். ஃபஸ்ட்டு கடலேன்னு சொன்னாரா, கடல் என்ன பண்ணும், ஓயாமல் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அலைகள். அப்போ நீ ஏறி ஏறி இறங்குறது அவனுடைய இயற்கை, உன் நேச்சர் அப்படிப்பட்டதா அப்படின்னு சட்டுன்னு இல்லை 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 நீ அப்படியே நிலைத்து நிற்பாய் அப்படின்னு உடனே மலைன்னு சொல்லிட்டாரு. மலைன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு. உன்னுடைய கண்கள் பார்க்குற அப்படியே தாமரை மலர் மாதிரி அழகாக இருக்குது, உன்னுடைய இதயமும் அப்படியே மென்மையாக தாமரை மலர் மாதிரி இருக்குது, உன்னுடைய திருவுந்தியோ தாமரை மலர் மாதிரி இருக்குது. இப்படி குனிஞ்சு பார்க்குறேன், கழல்கள் ரெண்டும், திருவடிகள் ரெண்டும் அழகாக கமலமாக இருக்குது, செந்தாமரையாக இருக்குது. அப்புறம் தான் நான் பார்த்தேன், உள்ளந்த கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நீ தாமரையாகவே தெரியறதுனால தான் செந்தாமரை காடு அப்படின்னு அந்த வடிவத்தை உருவத்தை எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கும் செந்தாமரை காடுன்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கும் சர்வ வியாபியாய் நிறைந்துள்ள இறைவனே, உன்னுடைய வடிவு இதுதான், எங்கும் நீ நிறைந்திருக்கிறாய். உன்னை உணர்ந்தோமானால் இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த வெளி முழுக்க நீதானே இருக்க. அப்போ எப்படி இருக்க, செந்தாமரை காடாக இருக்கிறார், அவ்வளவு அழகாக இருக்கார் அப்படின்னு ஆசா ஞான சம்பந்தமையா சிலாகிக்கிறார். இப்படியாக அமுதக்கடலாக இருக்கும் சிவபெருமானை, மலையாக உயர்ந்து நிற்கும் கைலாசநாதரை, செந்தாமரை மேனி காடாக விளங்கும் இறைவனை நாமும் போற்றுவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.